students, welcome to online class with Thema. 9th Max 6 chapter trigonometry exercise 6.4 third sum. Find the value of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So sin 65 degree 39. இப்போ sin 65 degree 39 பார்த்தீங்க மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சைனில் வந்து டேபிள் காலமில் டெக்ஸ்ட் புக்கில் 243ல் 65 39க்கு இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 65 36க்கு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது எழுதிக்கோங்க. சைன் 65 டிகிரி 39 ஈக்குவல் டு சைன் 36க்கு கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா வந்து 12 6 12 24 30 36 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 69 அண்ட் 65 39 65 39க்கு என்ன வருதுன்னா 0.9107. ஓகே, 36க்கு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 3 மெயின் டிஃபரன்ஸ். 3 மெயின் டிஃபரன்ஸ்க்கு என்ன வருது? 4 வருது. அப்போ 0.9107 ப்ளஸ் 4 இஸ் 11 வரும். ஸோ 36க்கு என்ன வருதுன்னா 0.9107 ப்ளஸ் 3 மெயின் டிஃபரன்ஸ். 3 மெயின் டிஃபரன்ஸ் 3. ஓகே, மெயின் டிஃபரன்ஸ் 3க்கு என்ன வருதுன்னா 4 வருது. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 0.9111. ஓகே, 9111. அடுத்தது என்னன்னா cos 2457. cos 2457 இருக்காது. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு cos 2454 இருக்கும். ஓகே, 54 மினிட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தது மெயின் டிஃபரன்ஸ் 3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே, மெயின் டிஃபரன்ஸ் 3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஈக்குவல் டு cos page number 24 இங்கே பாருங்க 54 காஸில் நேச்சுரல் கொசைன்ஸில் 24ல் இங்கே காட்டுறேன் பாருங்கள் 24. ஓகே, 24ல் ஓகே நல்லா வச்சு காட்டுறேன் 24. ஓகே, 24ல் இங்கே 24. ஓகே, 24ல் 54 3 மெயின் டிஃபரன்ஸ். 54ல் என்ன வருதுன்னா 0.9070. 3 மெயின் டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா 3 மெயின் டிஃபரன்ஸில் 4 வருது. ஓகே, 0.9070 காஸ்னால் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 0.9070 3 மெயின் டிஃபரன்ஸ்க்கு என்ன வருதுன்னா 4 வருது. ஸோ சைன் டேன் மட்டும்தான் ஆட் பண்ணணும், இது வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 70ல் 4 போச்சுன்னா என்ன வரும்னா 0.9066. ஓகே, 10ல் 6 போச்சு 4 போச்சுன்னா 6, பேலன்ஸ் 6 இருக்கும், 9066. நெக்ஸ்ட்டு டேன் 10 டிகிரி 10 மினிட்ஸ். அப்போது என்ன வரும்? காஸ் 10 டிகிரி tan 10 டிகிரி ஃபஸ்ட் 6க்கு தான் இருக்கும். 6 12 18 24 இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் டிஃபரன்ஸ் 4க்கு பார்க்கணும். ஓகே, மெயின் டிஃபரன்ஸ் 4 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? tan 10 6னா பேஜ் நம்பர் 10 6 டான்ஜென்ட் ஸ்டேபிளில். ஓகே, டான்ஜென்ட் ஸ்டேபிளில் இங்கே வந்து 10ல் ஓகே 10ல் 6 என்ன வருதுன்னா 0.1781. ஓகே, ப்ளஸ் 4 மெயின் டிஃபரன்ஸில் 12 வருது. ஓகே, 12. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 0.1781 ப்ளஸ் 4 மெயின் டிஃபரன்ஸ்க்கு என்ன வருது? 12 வருது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.1793. ஓகே, 0.1793. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைன் 65 39க்கு என்ன வருது? 0.9111. ஓகே, நெக்ஸ்ட்டு காஸ் 2457க்கு 0.9066. நெக்ஸ்ட்டு இது வந்து tan
10 degree 6 minutesக்கு என்ன வருதுன்னா 0.1793. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 6, 3, 9, 10 balance 1, 15, 16, 17 balance 1. Okay, again 1, 2, 9. Okay, 9 again 18, 19, 20. Okay, 19, 18, 9, 9, 18, 19. So inga 9 balance 1.9970. Okay, பாருங்க 6, 7, 8, 9, 10 again balance 1, 7, 8, 8 plus 9 17 balance 1, 7, 8, 9 again 9, 9, 18, 18 plus 1 19 again 1 point. Check பண்ணிக்கோங்க, correct answer தான். So 1.990. So the answer is 1.9970. first sumக்கு answer. Okay, check பண்ணிக்கோங்க. Next second one. So tan second one, tan 70 58. Tan 70 58 னா tanல 70ல 58 இருக்காது, 54 plus 4 mean differenceல 104 வருது. Okay, natural tangentsல 70ல 54ல plus 4 mean difference வந்து 104 வரும். ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. tan 70 degree 58 minutes equal to ஃபஸ்ட்டு tan 70 degree 54 minutes போடணும். ஓகே, tan 70 54க்கு என்ன வருதுன்னா 2.8878. ஓகே, ஸோ 4 mean difference plus mean difference 4 போடணும். ஸோ mean difference 4க்கு என்ன வந்ததுன்னா ஈக்குவல் டு 104 வந்துச்சு. 104னா 2 8 ப்ளஸ் 1 9 2.8982. ஓகே, நெக்ஸ்ட்டு cos 15 degree 26 minutes. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நேச்சுரல் கொசைன்ஸில் 15 degree 26 minutes. ஸோ 15 degree நேச்சுரல் கொசைன்ஸில் 15 degree இங்கே பாருங்கள் 15 degree 24 minutes பார்த்துட்டு ப்ளஸ் 2 mean difference. 2 mean differenceல என்ன வருதுன்னா 2 வருது. ஓகே, 15 cos 15 26க்கு 15 24ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 0.9641 ப்ளஸ் 2 mean differenceல வந்து 2. ஸோ எப்படி எழுதணும்னா cos 15 degree 24 minutes equal to என்னென்னா 0.9641 mean difference 2 வந்து mean difference 2 equal to என்ன வரும்னா 2. ஓகே, ஸோ என்னென்னா 0.96 இது வந்து காசுன்றதால சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, மைனஸ் இங்கே வந்து டேனுக்கும் சைனுக்கும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 0.96 என்னென்னா 11 2 போச்சு 39. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சைன் 84 degree 59. நீங்கள் இது பார்க்காம சொல்லலாம். சைன் 84 degree 59ல் என்ன பண்ணோம்னா சைன் 84 degree 54 minutes பண்ணிவிட்டு அண்ட் தென் மீன் டிஃபரன்ஸ் என்ன, மீன் டிஃபரன்ஸ் 5 பண்ணணும். ஓகே, மீன் டிஃபரன்ஸ் 5, மீன் டிஃபரன்ஸ் 5 என்ன 5 degree. ஓகே, 5 minutes இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு சைன் 84 நேச்சுரல் சயின்ஸ் டேபிளில் 84. ஓகே, 84ல் என்ன பண்ணோம், 84ல் 54 என்ன வருது 0.9960 ப்ளஸ் 5 மெயின் டிஃபரன்ஸ்க்கு என்ன வருதுன்னா 2 வருது. ஸோ 0.9960 ப்ளஸ் 2. ஓகே, 54 பார்த்தா என்ன வருதுன்னா 0.9960 ப்ளஸ் 5 மெயின் டிஃபரன்ஸில் 2 வருது. ஸோ சைன்னா என்ன ஆட் பண்ணோம். ஸோ 0.9962. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan 70 degree 58 minutes plus cos 15 degree 26 minutes minus sin 84 degree 59 minutes. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், இதை சப்ராக்ட் பண்ணோம். என்ன ஆன்சர் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு cos 15 இதுக்கு 0.9639. என்ன ஃபர்ஸ்ட் ஒன் டேனுக்கு வந்து
2.8982. ஓகே, டேனுக்கு வந்து 2.8982. அதுவும் இதுவும் ஆட் பண்ணணும். தேர்ட் ஒன்னால் சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாமா? 9, 10, 11, 8, 11, 12, and then 9, 6, 15, 16, 9, 9, 18, 3.8621. ஓகே, and then minus sin 84 degree 59 என்ன வருது? 0.9962. இப்போ 11ல் 2 போச்சுன்னா 9. அப்போ இங்கே அகெயின் 11 இருக்கும், 1 இருக்கும். பவர் பண்ணால் 11ல் 6 போச்சுன்னா 5. இங்கே அகெயின் 5 இருக்கும். 15ல் 9 போச்சுன்னா என்ன? 6. அகெயின் இங்கே 7 இருக்கும். 17ல் 9 போச்சுன்னா 8. ஓகே, அகெயின் இங்கே 2 இருக்கும். 2.8659. செக் பண்ணிக்கோங்க. இது ஆன்சர் ஈக்குவல் டு 2.8659. ஓகே, ஓ தேர்ட் சம் போட்டாச்சு. ஓகே, தேங்க்யூ. 2 சப்டிவிஷன் தேர்டில் போட்டிருக்கோம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.